திருப்பதி பெருமாள் கோயிலில் அக்டோபர் மாதத்துக்கு உண்டான தரிசன டிக்கெட் புக்கிங் ஜூலை 18ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ஜூலை 18ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஈடிப் ஆர்ஜித சேவான்னு சொல்லக்கூடிய சுப்ரபாதம், தோமாலா, அர்ச்சனை, அஷ்டதலபாத பத்மாராதனா இந்த சேவைகளுக்கு உண்டான டிக்கெட் புக்கிங் ஜூலை 18ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஆரம்பிக்குது. இது ஜூலை 20ஆம் தேதி காலையில் 10 மணி வரைக்கும் நம்ம டிக்கெட் முன்பதிவு பண்ணலாம். இந்த டிக்கெட் முன்பதிவு பண்ணுறதுக்கு எந்த விதமான பணம் செலுத்த தேவையில்லை. இந்த டிக்கெட்டு முன்பதிவிற்கு நமக்கு தேவையான விஷயங்கள் ஆதார் கார்டினுடைய டீட்டெயில்ஸ், அதாவது ஆதார் நம்பர் மற்றும் நம்மளுடைய மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் நம்மளுடைய இமெயில் ஐடி, இதை நம்ம பதிவிட்டால் போதும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் பணம் செலுத்தினா போதும். இது பதிவு ஜூலை 22ஆம் தேதி முடிஞ்சதற்கு பின்னால் ஜூலை 22ஆம் தேதி மதியானம் 12 மணிக்கு குழுக்கள் நடைபெற்று அதில் செலக்ட் ஆனவங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் தகவல் வரும். தகவல் வந்த 2 தினங்கள் ஜூலை 22ஆம் தேதி 12 மணி வரைக்கும் அவங்க பணம் கட்டினா போதுமானது. இது கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான டிக்கெட்ஸுங்க. இது கிடைக்கிறது நமக்கு லக்கு தான். இது கிடைச்சதுன்னா குலசேகரன் படின்னு சொல்லக்கூடிய திருப்பதி பெருமாளுக்கு கருவறைக்கு உள்ள 10 அடிக்கு முன்னால் திருப்பதி பெருமாளை கிட்ட இருந்து பார்க்கக்கூடிய பாக்கியம் பக்தர்களுக்கு கிடைக்குங்க. ஜூலை 21ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவை, ஆஜித பிரம்மோற்சவம், சகசிர தீபாலங்கார சேவா இந்த சேவைகளுக்கு உண்டான டிக்கெட்ஸ் புக்கிங் ஆரம்பிக்கிறாங்க. இந்த டிக்கெட்ஸ்க்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஆதார் நம்பர் கொடுத்தா போதும். இதுவும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக புக் ஆகிறது. அதனால் சீக்கிரம் புக் ஆகிறதுக்கு உண்டான வழிகளை கட் காப்பி பேஸ்ட் மூலமாக நீங்கள் பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே நாள் மதியானம் 3 மணிக்கு, அதாவது ஜூலை 21ஆம் தேதி மதியானம் 3 மணிக்கு உங்களுக்கு வெர்ச்சுவல் சேவான்னு சொல்லக்கூடிய டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த வெர்ச்சுவல் சேவாவில் நீங்கள் சேவைக்கு போக முடியாதுங்க. ஆனால் வருஷத்தில் ஒரு நாள், ஏதாவது ஒரு நாள் நீங்கள் சூஸ் பண்ணுற நாளில் 300 ரூபாய் டிக்கெட் வரிசையில் உங்களுக்கு 300 ரூபாய் டிக்கெட் வாங்கிக்கிட்டு நீங்கள் போகக்கூடிய வாய்ப்புங்க. ஆனால் அந்த டிக்கெட்டினுடைய விலை 300 ரூபாய் கிடையாது, 500 ரூபாய். ஸோ 500 ரூபாய் கொடுத்து நீங்கள் வெர்ச்சுவல் சேவை தாராளமாக புக் பண்ணிக்கலாம். இது 300 ரூபாய் டிக்கெட்டினுடைய ஒரு காஸ்ட்லி வெர்ஷன் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்க. ஜூலை 23ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு அங்க பிரதர்ஷன டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. இது முற்றிலும் இலவசமானது. இதுவும் ரொம்ப குயிக்காக ஃபாஸ்ட்டாக புக் ஆகிடும். அதனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுறதோ நல்லதோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுறது நல்லதுங்க. அதே நாள், அதாவது ஜூலை 23ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு சிறுவாணி ட்ரஸ்ட் தர்ஷன் டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது ஒரு ஆளுக்கு 10,000 ரூபாங்க. அதற்கப்புறம் 500 ரூபாய் கொடுத்து நம்ம டிக்கெட்ஸ் புக் பண்ணணும். ஸோ ஒரு நபருக்கு 10,500 ரூபாய் வரைக்கும் நம்ம பே பண்ணி இந்த டிக்கெட்ஸ் வாங்க வேண்டியது இருக்குங்க. இது குலசேகரன் படிக்கட்டுக்கு பக்கத்தில் இருந்து, அதாவது கருவறைக்கு முன்னால் 10 அடிக்கு முன்னால் இருந்து திருப்பதி பெருமாளை தாராளமாக கண்குளிர தரிசனம் செய்யக்கூடிய டிக்கெட்ஸுங்க. ஜூலை 23ஆம் தேதி மதியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன்ஸ், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆப்ரேஷன்ஸ் அறுவை சிகிச்சை செஞ்சவங்க, குறிப்பாக இருதயத்துக்கு உண்டான இருதய அறுவை மாற்று சிகிச்சை செஞ்சவங்க, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செஞ்சவங்க, ஹார்ட் சர்ஜரி பண்ணுறவங்க, பைபாஸ் சர்ஜரி பண்ணுறவங்க, அவங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் கிட்னி ப்ராப்ளத்துக்கு சர்ஜரி பண்ணவங்க, கிட்னி சர்ஜரி பண்ணுறவங்க, இவங்களுக்கு உண்டான டிக்கெட்ஸு ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, சீனியர் சிட்டிசன்றது 60 வயசு கிடையாதுங்க. 65 வயசும் 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் உண்டான ஒரு டிக்கெட்ஸுங்க. இந்த சீனியர் சிட்டிசனுக்கு 2 பேர் புக் பண்ணலாம். ஒன்று சீனியர் சிட்டிசன், 2வது அவங்க கூட வரவங்க. அவங்க கூட வரவங்களுக்கு 50 வயசுக்கு மேலே இருக்கணுங்க. 50 வயசுக்கு கீழே இருந்தால் அந்த சீனியர் சிட்டிசனில் கூட வரவங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க.
ஸோ டிக்கெட் புக் பண்ணுறவங்க இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த சீனியர் சிட்டிசன் டிக்கெட் புக் பண்ணுறவங்க அந்த வரிசையில் மதியானம் 3 மணிக்கு போகிறப்போ 12 மணிக்கே வந்து லைனில் நிற்கிறதுக்கு அலோவ் பண்ணிவிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு சாம்பார் சாதம், தயிர் சாதம், கை கழுவுறதுக்கு தண்ணி, குடிக்கிறதுக்கு தண்ணி போன்ற வசதிகள் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து அவங்க போட்டுட்டு போகிற செருப்பை கழட்டுறதுக்கு அந்த இடத்துக்கு முன்னாலேயே செருப்புகளை வைக்கிறதுக்கு உண்டான ரேக் இருக்குதுங்க. ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு கேட் 4ல் இருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு பேட்ரி கார் வந்துட்டு நிறுத்தி வச்சுருப்பாங்க. அதில் ஏறினீங்கன்னா தாராளமாக கிட்ட கொண்டு போய் விட்டுடுவாங்க. இது வந்து சீனியர் சிட்டிசன்ஸுக்கு, மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் அவர்களுக்கு உண்டான வசதிகளை டிடிடி தேவஸ்தானம் செஞ்சு கொடுக்குதுங்க. ஜூலை 24 காலையில் 10 மணிக்கு ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம், சிறப்பு தரிசனம், சுருக்கமாக சொல்லப்போனால் ₹300 டிக்கெட்ஸ். இந்த ₹300 டிக்கெட்ஸு புக்கிங் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இதனுடைய ஸ்பெஷாலிட்டி புரட்டாசி மாதமோ பிரம்மோற்சவமோ இந்த நாட்களில் வந்து கண்டிப்பாக வந்து ₹300 டிக்கெட் எடுத்தால் சுவாமியை தரிசனம் பண்ணிடலாங்க. ஸோ புரட்டாசி மாதம் பெருமாளை கும்பிடணும்னு நினைக்கிறவங்க, பெருமாள் தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ₹300 டிக்கெட் எடுக்கிறது தாங்க பெஸ்ட்டு. மற்ற டிக்கெட்ஸ் குறிப்பாக சொல்லப்போனால் ஈடிப்பு, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சீனியர் சிட்டிசன்ஸு இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரம்மோற்சவம் நடக்கிற அன்றைக்கி வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஷுவராக 100% புரட்டாசி மாதம் அன்றைக்கி பெருமாளை தரிசனம் பண்ணணும்னா ₹300 டிக்கெட்ஸ் இதை வந்து எடுத்துட்டிங்கன்னா உறுதியாக பெருமாளை வந்து அன்றைக்கி வந்து பார்த்துடலாங்க. இந்த டிக்கெட்ஸில் போகிறவங்களுக்கு 3 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் ஆகுங்க சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு. ஸோ இதுதான் ₹300 டிக்கெட்ஸினுடைய ஸ்பெஷாலிட்டிங்க. அதே மாதிரி அன்றைக்கி மதியானம், அதாவது ஜூலை 24 மதியானம் 3 மணிக்கு ரூம் அலாட்மெண்ட் அக்கமடேஷன் கோட்டா வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இது திருமலா, திருப்பதி, தலக்கோணம் இந்த இடங்களில் இருக்கிறவங்களுக்கு. இப்போது சில பேர் குரூப்பாக போகிறப்போ வந்து திருமலையிலையும் தங்கணும், திருப்பதிலையும் தங்கணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. அதாவது கீழ் திருப்பதிலையும் மேல் திருப்பதிலையும் 2 இடத்துலையும் தங்கணும்னு நினைப்பாங்க. அப்படி போகிறவங்க டிக்கெட்ஸ் புக் பண்ணுறப்போ 6 டிக்கெட்ஸ் மொத்தமாக வந்து புக் பண்ணுறதை தவிர்த்துட்டு 3 டிக்கெட்ஸ் 2 பேட்சாக புக் பண்ணிங்கன்னா ஒரு பேட்சுக்கு உண்டான டிக்கெட்ஸுக்கு புக்கிங் வந்து ஒரு இடத்துலையும், இன்னொரு குரூப்புக்கு உண்டான டிக்கெட்ஸுக்கு உண்டான அக்கமடேஷன் இன்னொரு இடத்துலையும், ஆக 2 இடத்துல வந்து தாராளமாக வந்து புக் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி வந்து ரூம் அலாட்மெண்ட் பண்ணுறப்போ சிங்கிள் பர்சனுக்கு வந்து ரூம் அலாட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. 2 பேர் மட்டும் புக் பண்ணால் தான் ரூம் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. சப்போஸ் இந்த சேவையில் செலக்ட் ஆனவங்களுக்கு ஆன்லைன் ரூம் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது? ரொம்ப சிம்பிளான விஷயம். நீங்கள் திருமலைக்கு நேரடியாக போகிறது தாங்க. திருமலைக்கு நேரடியாக போகிறப்போ காலையில் 5:30 மணிக்கு அங்கே வந்து உங்களுக்கு சென்ட்ரல் ரிசர்வேஷன் ஆஃபீஸ் சிஆர்ஓ அந்த ஆஃபீஸில் நீங்கள் லைனில் நின்னீங்கன்னா உங்களுக்கு 1 மணி நேரம் அளவில் உங்களுக்கு தாராளமாக வந்து ரூம் வந்து அலாட்மெண்ட் உறுதியாக வந்து கிடச்சிருங்க. இந்த ரூம் அலாட்மெண்ட்டு காலையில் 5:30 to 6 மணிக்கும் திருப்பி சாயந்தரம் ஒரு 7 to 7:30 இந்த டைமில் வந்து புக் பண்ணுறாங்க. ஸோ ரூம் கிடைக்காதவங்க இதை தயவு செஞ்சு வந்து நோட் பண்ணிக்கோங்க. திருப்பதி பெருமாள் தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ணுறவங்க தயவு செஞ்சு அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு, அதாவது ttdevasthanams.ap.gov.in இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் புக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டிடிடி ஆன்லைன் இந்த ஆப்பில் வந்து புக் பண்ணுங்கள். புரோக்கர்ஸ் மூலமாக தயவு செஞ்சு புக் பண்ணாதீங்க. ஒரு மாதமும் புரோக்கர்ஸ் கிட்டத்தட்ட 50,000 கொடுத்தேன், 1 லட்சம் கொடுத்தேன், 5 லட்ச ரூபாவை கொடுத்து ஏமாந்தேன் அப்படின்ற புகார்கள் வந்து வருது. ஸோ புரோக்கர்கள் மூலமாக வந்து திருப்பதி பெருமாள் கோயிலுக்கு டிக்கெட்ஸ் வாங்கிறது முடியவே முடியாதுங்க. ஸோ திருப்பதி பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஆன்லைன் மூலமாக டிக்கெட்ஸ் புக் பண்ணி போகிறது தாங்க உங்களுக்கு ஏற்ற சிறந்த வழி. வேறு வழியில் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பணத்தை தொலைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத
பக்தர்கள் தயவு செஞ்சு தெரிஞ்சுக்குங்க.